பாயசத்தோட சாப்பிடு, சத்யநாராயண பூஜை பண்ணு, 4 டிஃபன் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் பாட்டு டான்ஸ், எனக்கு முடிஞ்சா நானே ஆடுவோம், பாத்துட்டு போ. எவ்வளவு வித்தியாசமா 3 பத்திரிகை நடத்துறேன், ஒரு 10-12 வெப்சைட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். டெய்லி ஒரு நியூஸ் பேப்பர் ஒண்ணு போகுது. நான் என்ன பேசணும் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் டெய்லி பிராட்காஸ்ட் ஆகுது. ஒரு பக்கம் முன்னை பழமைக்கு முன்னை பழமை, இன்னொரு பக்கம் பெண்ணை புதுமைக்கு பேச்சுமோ பேட்டியன், மோஸ்ட் மாடர்ன் அட் த சேம் டைம் மோஸ்ட் ஏன்ஷியன், ரெண்டையும் மிக்சட கொண்டு வரேன். டெய்லி பகவத்கீதை, கிருஷ்ண சஹஸ்ரநாமம் உண்டு, லலிதா சஹஸ்ரநாமம் உண்டு. வெள்ளிக்கிழமைனாக்கா எல்லாரும் பூஜை பண்ணி குங்குமார்ச்சனை பண்ணிட்டு எல்லாருக்கும் பாயசத்தோட கொடுப்பாங்க. டெய்லி காலையில யாகம் உண்டு. எத்தனை கோயில மெட்ராஸ் சிட்டியில டெய்லி யாகம் பண்றாங்க. இந்த இடத்துல டெய்லி காத்தால 5 மணிக்கு வந்துப்பாரு. நகர சங்கீர்த்தனம் உண்டு. ஆன்மீகத்தின் பெயரால் எந்தெந்த லட்சணங்களை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறதோ அதுல 1% கூட நான் குறைக்கவே இல்லை. எல்லாம் அழகாக வைத்துக் கொண்டு அது பழமையான விஷயங்கள் எல்லாம் விட்டுடாம அதே நேரத்தில் அல்ட்ரா மாடர்னான பல விஷயங்கள் கொண்டு போறேன். ஆன்மீகம் பேலட்டபிள் ஃபார்ம், எல்லாருக்கும் புரிகிற, பிடிபடுகிற, குழப்பமற்ற ஒரு ஆன்மீகத்தை நான் இந்த மண்ணில் விதித்தேன். இப்ப 2006 முடியுது, 2007 வரும்போது we are going to be looked for guidance from the world. உலகத்தில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற எத்தனை விஷயங்கள் மாறப்போகின்றன. அண்ட் ஆல் திஸ் சைக்கோபேன்ஸ், போலியான ஆன்மீகவாதிகள் எல்லாம் ஃபீல்டு விட்டு போக வேண்டிய காலம் வந்துச்சு. அப்ப ஜனங்க பார்ப்பாங்க, நான் இவ்வளவு ஏமாந்து போய் சோனகிரியா இருந்திருக்கேன், நல்ல ஒரு ஆன்மீகவாதி ஒரு வழிகாட்டி கிடைக்க மாட்டானான்னு. இப்ப வரங்க நிறைய பேர் நம்ம வெப்சைட் எல்லாம் பார்த்துட்டு எவ்ரி டே எனக்கு வருகிற அத்தனை இமெயிலுக்கும் நான் பர்சனலா பதில் போட்டுன்னு இருக்கேன். எவ்ரி டே இந்த இமெயில்ல உலகத்துல யார் கேள்வி கேட்டாலும் இந்த மாதிரி மைக்ல பதில் சொல்லி டைப் படிச்சு அவங்களுக்கு அழகா அனுப்புகிற ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். So more and more of spiritual awareness in the educated class is coming, and they are looking for a person whom they can look upon, whom they can trust. அந்த மாதிரி ஒரு கேப்ப சிவசங்கர் பாபா வரக்கூடிய காலத்தில் ஃபில் பண்ணுவார். இந்த இடத்துல 1000 பேர் வந்தாலே நான் கட்டில மெத்தல வச்சிருக்கேன். இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க? ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து வந்திருக்கீங்க, திருநெல்வேலி சைட்ல இருந்து வந்திருக்கீங்க, ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்கீங்க, குரூப்பா வந்து ஒசூர்ல இருந்து வந்திருக்காங்க. எல்லாருக்கும் பாருங்க, நான் அழகா வசதி பண்ணி வச்சிருக்கேன். பாத்தியா, நீ எங்கேனா போய் பாரு, எல்லாம் கிழிஞ்ச பாய் தலைகாணி கொடுத்தாவே பெரிய விஷயம். நான் அப்படி இல்ல, நல்ல ஜம்முன்னு வச்சிருக்கேன். எங்கிட்ட டார்மெட்ரியாலே கிடையாது, எல்லாமே பெட்டு, எல்லாமே மெத்ததான். எவ்வளவு பேருக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப எவ்வளவு படிச்ச பசங்க எல்லாம் இட்லி தோசை ஆடை வச்சு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் யாரும் பேங்க்ல வேலை செய்யறாங்க, எல்லாரும் ஹவுசிங்ல வேலை செய்யறாங்க. சர்வீஸ் போயிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். அதே நேரத்துல ரொம்ப படிச்சவங்களே என் பின்னால வச்சிருக்கேன். என் பின்னால இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த பையன் PhD பண்ணிட்டு இருக்கான் அமெரிக்கால. இந்த பசங்க எல்லாம் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ், உலகம் சுற்றும் வாலிபர்கள். ரொம்ப படிச்ச ஒரு கூட்டத்தை என் பின்னால வச்சிருக்கிறேன். என்னுடைய 70% ஃபாலோயிங் யூத் கிட்ட இருந்தா வருது. 70% யூத் ஃபாலோயிங் வச்சிருக்கக்கூடியவர். ஐ இன்டராக்ட் டு them at their level, very casually. தோல் மேல கை போட்டு கொண்டு ஒரு மகானிடத்தில் பேச முடியும். நான் தான் ப்ரூஃப் பண்ணி காமிச்சேன். மகான் இப்படி எல்லாம் வச்சுக்கணும். இலகணேசன் கூட என்கிட்ட சொன்னாரு, ஒரு மடாதிபதி கிட்ட போனாங்க, அவர் எதிரில் இருக்கிறவங்க எல்லாம் இப்படி கை வச்சுன்னு பேசினாங்க. நான் அவங்களை கேட்டேன், ஏன் அப்படி கேட்கணும்? எங்க வச்சு சாமி மேல விழக்கூடாதுன்னு. சாமி வச்சு உண்மையில விழாமான்னு கேட்டேன். உண்மையில விழலாம் கூட சொன்னாரு. பாபா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்கு ஒரே காரணம் என்னென்ன, நான் மதுரை பக்கம் ஒரு மடாதிபதி பார்க்க போனேன். அவரு வெளியதான் நின்றுட்டாரு. என்ன பார்த்த உடனே கிடுகிடு உள்ள போய் உட்காந்துக்கிட்டாரு. அவங்க ஆள் வருவா, நீங்க சட்டை கழிக்கணும், சாமி கீழே உட்காரணும், நீங்க அவர் கையால திருநூறு வாங்கிட்டு அப்புறம் தான் நீங்க பேசணும்னு சொன்னாங்க. நான் ஒரு RSSல வந்தாலே நானே மரியாதை கொடுப்பேன் சாமியார்னா. இந்த மாதிரி ஒரு போலியா ஆக்டிங் கொடுத்து ஒரு மரியாதை கேட்கிற சாமியார் மேல எனக்கு மரியாதை இல்லை சாமி. நீங்க பாருங்க ஜாலியா பேசுறீங்க, நான் ஒரு ஹோம்லி ஃபீலிங் வருது, அதனால உங்க மேல எனக்கு ரொம்ப மரியாதை. அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி நம்மளை பத்தி சரியான கடிப்புகள் வரக்கூடிய காலம் வரும். காம்ப்ரமைஸ். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு தமிழ்நாட்டில இளைய தலைமுறை நல்ல வேகமாக வந்து கொண்டிருக்கிற ஒரு பெண்மணி, நம்ம எல்லாரையும் கூப்பிடுவோம். அதாவது சொசைட்டி ஷுட் நோ அபவுட் அஸ்ங்கிறத தவிர நமக்கு யாராலையும் ஒரு காரியம் ஆக வேண்டியதில்லை. கூப்பிட்ட சொன்னோடனே அவங்க சொன்னாங்களா, 300 கட்சி கொடி நாட்டணும், 30 பேனர் காட்டணும், அப்பதான் வருவேன்னாங்களாம். இது ஒரு இளைய தலைமுறையில ஓல்டு தலைமுறை விட பொல்யூட்டடா இருக்கிறாங்க. அதாவது இவங்களாவது உருப்பிடுவாங்கன்னு பார்த்தா இவங்க பழைய கொட்டி கருது தெரியுதுன்னு அவங்க என்ன வழிமுறைகளை வச்சுட்டு அதை வச்சுருக்காங்க. நான் சொன்னேன், ஸ்கூல் லீவா இருக்குது, இப்ப பசங்க இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன்.
எனக்கு இதான் வேலை, தச்சு படி கட்டுறதா வேலை. சரி, அப்படி ஒண்ணு கூட்டி உங்ககிட்ட அடி வரட்டி எனக்கு என்ன காரியம் உங்ககிட்ட ஆகும்? உங்களுக்கு என்ன வேணுங்க? நான் கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன். நான் ரொம்ப வித்தியாசமானவன், யாருக்காகவும் எதற்காகவும் வளைந்து கொடுக்கிறவன் அல்ல. எனக்கும் சில பிடித்தமான கோயில்கள் வச்சிருக்கேன், அந்த ரூட்ல தான் வேலை செய்வேன். என்னைக்கு எனக்கு நான் நினைக்கிற மாதிரி ஆன்மீகம் பண்ண முடியாதோ அன்னைக்கு நான் மயில்கிரி காட்டுல போய் ஜம்முன்னு கோவில உட்காந்துருவேன். எனக்கு அதுக்கும் முடியும், இது முடியும். என்ன மாதிரி பட்டு பீதாம்பரத்தோடு இப்படி ஜாலியா உட்காந்து ஆன்மீகம் பண்ண முடியும். எதுவுமே வேணான்னு தாடி வச்சுக்கிட்டு கரடியாட்டம் போய் கோவில விரும்புறதுக்கும் சிவசங்கர் பாபாவால் முடியும். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தான் ஆன்மீகத்துக்கு வந்திருக்கிறார். I don't compromise on my values. நான் என்ன நினைக்கிறேன் அந்த ரூட்ல தான் என்னுடைய ஆன்மீகம் தொடரும். 2006 முடிந்து கொண்டிருக்கிற வேலையில நான் இவ்வளவு சீரியஸான ஆளுன்னு உனக்கு தெரியணும். இவ்வளவு பாபா சிக்ஷன் இருக்கிறான்னு சொல்லி don't get misled by my lighter side. I am a damn serious person. அதனாலதான் உனக்கு இந்த மெசேஜ் கொடுத்துருக்கேன். 2007 வரட்டும், அப்புறம் வேற யாராவது திட்டலாம்.